இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 27ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும், கிளர்ந்தெழுந்து யோசப்பாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள். ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரியது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன. விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார். எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே நம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரவேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாய் இருக்கும். அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும். குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும். யூதாவின் நீரோடைகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும். அது சித்திமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பாழ்நிலமாகும். ஏதோம் பாழடைந்து பாலை நிலம் ஆகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழி வாங்கவே செய்வேன். குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகி நான் சீயோனில் குடியிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள்.
நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 27 28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டை தைப்பதற்காக கையோடு துணியையும் எடுத்துக்கொண்டு தையல் கடைக்காரரிடம் சென்றார் ஒரு பெரியவர். பெரியவர் கொடுத்த துணியை பார்த்த தையல் கடைக்காரர், இந்த துணியில் சட்டை தைக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். இதனால் பெரியவர் தையல் கடைக்காரரிடமிருந்து துணியை வாங்கி கொண்டு திரும்பி வந்தார். வரும் வழியில் இன்னொரு தையல் கடை இருந்தது. அதை கண்டதும் பெரியவர் அந்த கடைக்காரரிடம் சென்று தன்னிடம் இருந்த துணியை கொடுத்து, இதில் சட்டை தைக்க முடியுமா என்றார். கடைக்காரர் பெரியவர் கொடுத்த துணியை அளந்து பார்த்துவிட்டு, தாராளமாக தைக்கலாம், ஆனால் சட்டை தைப்பதற்கு 1 வார காலம் ஆகும், பரவாயில்லையா என்றார். பெரியவர் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தார். வரும் வழியில் மக்கள் ஏன் இப்படி நேர்மை இல்லாமல் நடக்கின்றார்கள் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வந்தார். 1 வாரம் கழித்து தான் சட்டை தைக்க கொடுத்த கடைக்காரரிடம் சென்று பெரியவர் சட்டையை கேட்டார். அந்த கடைக்காரர் மிகவும் அருமையாக தைக்கப்பட்டிருந்த சட்டையை எடுத்து கொடுத்தார். உடனே பெரியவர் அந்த சட்டையை போட்டு தையல் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார். எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்ட பெரியவர் தற்செயலாக கடைக்கு வெளியே பார்த்தார். அங்கே சிறுவன் தான் அணிந்திருக்கும் அதே மாதிரியான சட்டை அணிந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பெரியவர் கடைக்காரரிடம், யார் இந்த சிறுவன்? இவன் நான் அணிந்திருக்கின்ற அதே நிறத்தில் சட்டை அணிந்திருக்கின்றானே என்றார். அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, என்னுடைய மகன்தான் என்று அந்த கடைக்காரர் சொன்னார். உங்களுக்கு சட்டை தைத்தது போக நீங்கள் கொடுத்த துணியில் மீதம் இருந்தது, அதில்தான் நான் அவனுக்கு ஒரு சட்டை தைத்து போட்டேன் என்றார் கடைக்காரர். தவறு செய்தாலும் உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டாரே, இவரல்லவா மனிதர் என்று பெரியவர் அவரை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தார். அதே நேரத்தில் நாம் கொடுத்த துணியில் ஒரு சட்டை கூட தைக்க முடியாது என்று சொன்ன அந்த தையல் கடைக்காரரிடம் சென்று
நாக்கு பிடுங்குவது மாதிரி 4 வார்த்தை கேட்டுவிட்டு வருவோம் என்று பெரியவர் அந்த தையல் கடைக்காரரிடம் சென்றார். ஒரு சட்டை கூட தைக்க முடியாது என்று நீங்கள் சொன்னபோது இன்னொரு தையல்காரர் எனக்கு ஒரு சட்டையும் தன்னுடைய 10 வயது மகனுக்கு ஒரு சட்டையும் என 2 சட்டைகளை தைத்து தந்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது நீங்கள் பெரிய ஏமாற்றுக்காரர் என்று தெரிகிறது என்றார் பெரியவர். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த தையல்காரர், ஐயா, அந்த கடைக்காரருக்கு ஒரு மகன் இருப்பது போல எனக்கும் ஒரு மகன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு 25 வயதாகிறது. நீங்கள் கொடுத்த துணியில் இருவருக்கும் சேர்த்து சட்டை தைக்க முடியாது என்பதால் தான் உங்களிடம் அப்படி சொன்னேன் என்றார். இதை கேட்டு அந்த பெரியவருக்கு மயக்கம் வந்துவிட்டது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பலரை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் வருகின்ற தையல்காரர்களைப் போலத்தான் நேர்மையாளர்களாய் இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். திருப்பாடல் 97க்கும் இதற்கு முன்பு வரும் திருப்பாடல் 96க்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. திருப்பாடல் 96:13 வரும் இறைவார்த்தை, அவர் வருகின்றார், நிலவுலகை நீதியுடனும் மக்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் என்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் அனைத்துலகின் தலைவர் என்ற தலைப்பின் கீழ் வரும் திருப்பாடல் 97 நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் என்கிறது. நேர்மையாளர்கள் ஏன் ஆண்டவரில் களி கூற வேண்டும் எனில் அவர்கள் ஆண்டவரின் மக்கள். மேலும் அந்த நேர்மையாளர்களுக்கு ஒளியும் நேரிய உள்ளத்தினருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் ஆண்டவரில் களி கூறுங்கள் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்து கடவுளின் அன்பு மக்களாக வாழ்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். கென்யாவில் ஓர் ஆசிரியர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன் வகுப்பில் இருந்த 20 மாணவரிடம், அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் மட்டும் என் சொற்படி நடந்து நான் உங்களுக்கு கொடுக்கும் பயிற்சிகளை முறையாக செய்து வந்தால் நான் உங்களை இந்த பள்ளியில் தலை சிறந்த மாணவர்களாக உருவாக்கி விடுவேன் என்றார். ஆசிரியர் சொன்னதற்கு மாணவர்களும் சரி என்றார்கள். நாட்கள் நகர்ந்தன. சில நாள்கள் கழித்து ஒரு சிலர் மாணவர்கள் ஆசிரியரிடம், நீங்கள் கொடுக்கும் பயிற்சிகள் மிகவும் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி விலகிக் கொண்டனர். இன்னும் சில நாள்கள் கழித்து வேறு சில மாணவர்கள் ஆசிரியரிடம் வந்து, எங்களுக்கு வேறொரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொல்லி பயிற்சியிலிருந்து விலகிக் கொண்டனர். இதற்கு பிறகும் சில மாணவர்கள் ஆசிரியரிடம் வந்தார்கள். அவர்கள் அவரிடம், மற்ற வகுப்பில் உள்ள மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாங்கள் மட்டும் கடினமாக உழைப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் நாங்களும் நீங்கள் கொடுக்கின்ற பயிற்சியிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்றார்கள். இப்படி ஒருவர் பின் ஒருவராக ஆசிரியர் கொடுத்த பயிற்சியிலிருந்து விலகிக் கொள்ள 2 மாணவர்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஆசிரியர் சொற்படி நடந்து அவர் கொடுத்த பயிற்சிகளை முறையாக செய்து வந்தார்கள். இதனால் அவர்கள் இருவருக்கும் அந்த கல்வியாண்டின் இறுதியில் பள்ளியில் தலை சிறந்த மாணவர்களாக உயர்ந்து நின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற 2 மாணவர்களும் ஆசிரியர் சொற்படி நடந்ததால் பள்ளியில் தலை சிறந்த மாணவர்களாக உயர்ந்தார்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை, கடவுளின் வார்த்தையை கேட்டு
அதை கடைபிடிப்போர் இன்னும் மிகுதியாக பேறு பெற்றோர் என்கிறது. இயேசு தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களைப் போல சொன்னது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருக்கவில்லை. மாறாக அவர் சொன்னதையே செய்தார், செய்ததையே சொன்னார். இவ்வாறு அவர் சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்று தூய லூக்கா நற்செய்தியில் 24ஆம் அதிகாரம் 19 பார்க்கிறோம். இதனாலேயே இயேசுவால் வல்லமையோடு கடவுளின் வார்த்தையை அறிவிக்க முடிந்தது. துணிவுடன் இறையாட்சி பணியை செய்ய முடிந்தது. இதையெல்லாம் பார்த்துவிட்டுதான் ஒரு பெண்மணி, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்கிறார். அப்பொழுதுதான் இயேசு, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் மிகுதியாக பேறு பெற்றோர் என்கிறார். இயேசு இவ்வார்த்தைகளை எத்தகைய சூழ்நிலையில் உதித்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியாரால் பேய்களை ஓட்டி வந்த இயேசுவை பரிசேயர்கள் பேய்களின் தலைவனாகிய பெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று விமர்சித்தார்கள். இது பற்றி நாம் நேற்றைய நற்செய்தியில் வாசித்து தியானித்தோம். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்கள் யூதர்கள் என்பதால் இனத்தின் அடிப்படையில் இயேசுவுக்கு உறவினர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தூய ஆவியாரின் வல்லமையோடு செயல்பட்ட இயேசுவையே விமர்சித்ததால் அவர்கள் யாரோ போல் ஆகின்றார்கள். ஆனால் மரியா இயேசுவை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்ல, கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்ந்ததனாலும் இன்னும் மிகுதியாக பேறு பெற்றவர் ஆகின்றார். இதன் மூலம் ஒருவர் எந்த இனத்தில் பிறந்தாலும் அவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தால் இன்னும் மிகுதியாக பேறு பெற்றவர்கள் ஆக முடியும் என்பது உறுதி. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஒருவரின் பிறப்பு அல்ல, அவருடைய வாழ்க்கையே அவருக்கு கடவுளின் ஆசியை பெற்றுத்தரும். நீதியையும் நேர்மையையும் அவர்கள் கடைபிடித்தால் வாழ்வது உறுதி என்று எசேக்கியேல் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 17 பார்க்கிறோம். நற்பேறு பெற்றவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பார் என்று திருப்பாடல் 1:2 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, என்மேல் அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் என்று விடுதலை பயண புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 6 கூறுகிறார் ஆண்டவர். ஆகையால் நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.